முடிவை தீர்மானிக்கும், எது முடிவை தீர்மானிக்கும் நாளைக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க வில்சன்? நீங்கள் இது ஒரு வித்தியாசமான தேர்தல்னு சொல்கிறோம்ல, 3 கட்டமாக பார்க்கலாம். மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் அறிவித்தாங்க. அறிவித்ததுலேருந்து 37 நாட்கள், 21ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 5 மணி வரைக்கும் அதிமுக எடுத்தது விலைவாசி உயர்வு, ஊழல், சட்ட ஒழுங்கு கேடு, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா கலாச்சாரம், நிர்வாக கோளாறு, இதையெல்லாம் அதிமுக எடுத்தது. அவர்கள் பிரச்சாரத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. திமுக தன்னுடைய சாதனைகள், பெண்களுக்கு தொகை கொடுத்தது, பிறகு காலை உணவு கொடுத்தது, பிறகு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், எல்லாம் நல்ல திட்டம், இதெல்லாம் சொல்லி இதற்கூட சேர்த்து மாநில உரிமைகள், டெல்லிக்கும் எங்களுக்கு தான் போராட்டம், இது அவங்க உச்சபட்சத்தில் எடுத்துகிட்டு போனது. 3வது பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா சீமான் தன்னுடைய சித்தாந்தங்களை 15 ஆண்டுகளாக எந்தவித சமரசம் இல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை பட்டி தொட்டி எங்கும் அவருடைய தொண்டை தண்ணி கிழிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்த 37 நாட்கள். 4வதாக தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பார்க்கும்போது என்னன்னா, எதிர்பார்த்ததை விட நிறைய சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் இப்போ நம்ம செந்தில் சொன்ன மாதிரி தீய சக்தி திமுக விமர்சித்தார், இல்லைன்னு சொல்ல. அதிமுகவை மென்மையாக விமர்சித்தார், கடைசி கட்டத்தில் விமர்சித்தார். பிஜேபியை பெரிய அளவில் விமர்சிக்கலை, இதெல்லாம் உண்மை, இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் நடந்துச்சு. இதற்கு நடுவில் கூட்டங்களை ரத்து பண்ணார், சரியாக வர முடியல, மைனஸ் ஃபேக்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. 27 வரைக்கும் முடிஞ்சிச்சு, 21 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய அமைதி, மையான அமைதி, ஏன்னா பிரச்சாரம் கிடையாது. 27 வரைக்கும் ஒன்று முடிஞ்சது. 27 அன்னைக்கு மயான அமைதி. 28ஆம் தேதி காலையில் ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி வெளியே வந்துச்சு. யாரையோ ஓட்டு போட்டாங்க, இளைஞர்கள் என்னென்னமோ பண்ணாங்க, அம்மா அப்பாவை கூட்டு போனாங்க, எல்லாம். இந்த காதலிக்க நேரம் இல்லையில நாகேஷ் கதை சொல்லுவார்ல, அது மாதிரியே இருக்கு. ஏத்திக்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னே தெரியல. ரொம்ப முக்கியமானது, அன்றைக்கு அந்த 2 நாட்களுக்காக ஒரு தேர்தல், 21ஆம் தேதி வரைக்கும் நடந்ததுக்கு ஒரு தேர்தல், 2 நாட்களுக்காக ஒரு தேர்தல். அதற்கு பிறகு இப்ப இந்த 10 நாள் நடக்குது பாருங்க, ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம். உண்மையான பிரச்சாரமே இப்பதான் நடக்குது. இந்த பிரச்சாரம், இந்த 3ல 4ஆம் தேதி பெட்டியை திறந்தா எந்த பிரச்சாரத்துக்கு விடை கிடைக்கும்? சாரி சார், ஒரு சின்ன குறுக்கீடு. 4ஆம் தேதி எனக்கு 4ஆம் தேதி நாளைக்கு பெட்டியை திறந்தா எந்த பிரச்சாரத்துக்கு விடை கிடைக்கும்? நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ஒரு நாளைக்கு ஒரு முடிவு வரப்போகுது, அந்த முடிவு இதனால் இப்படி எடுக்கப்பட்டிருக்கும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப இதுதான் சொல்றேன். இந்த 10 நாள் பிரச்சாரம் இருக்குல்ல, இந்த 10 நாள் பிரச்சாரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா குறைஞ்சது 234ல் 220 தொகுதி விஜய் வெற்றி பெறுவார். ஒரு 14 விட்டு கொடுத்துடலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், பாவம் அவங்க. இந்த 10 நாள் கணக்கு போட்டால் அதுதான் உண்மை. பார்த்தா இந்த 10 நாள் பிரச்சாரம் கணக்கு போட்டிங்கன்னா வலைதளத்திலையோ வெளியிலையோ நடக்குது. நடுவில் 2 நாள் நடந்துச்சு பார்த்தீங்களா, சரி, ஒரு பூவுக்குள் பூகம்பம்னு சொல்லி அமைதி புரட்சி நடந்துச்சுல்ல, அதை எடுத்தால் ஒரு 50% வந்து விஜய்க்கு அதற்கு முன்னாடி இருந்ததை விட அதிகம் வருது. எதிர்பார்ப்பு அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? அதான், அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, அதுதான் 4ஆம் தேதி பெட்டியை திறக்க போகிற ஒரு விஷயம். அதுல விஜய்க்கு எதிர்பார்த்ததை விட ப்ரீபோல், அதுல விஜய்க்கு எதிர்பார்த்ததை விட கூட வரலாம். நியாயமா சொல்லுங்க. பார்வையாளர்களுக்கு ஒரு குழப்பத்தோட ஒரு விடை கிடைக்கும்னு நம்பி பாக்கல. உண்மையா சொல்றேன், விடையை சொல்லிடுறேன். நீங்க இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்த சொல்லுங்க சார். எது சார் இந்த முடிவை தீர்மானிக்க போகுது? திமுகவா அதிமுகவா? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி, 5 ஆண்டுகள் எதிர்கட்சி எப்படி களம் கண்டார்கள், இதுதான் வந்து பிரைம் ஃபேக்டரா இருக்கும். அப்ப நீங்க சொல்வது வந்து இருகுரு அரசியல் தான், திமுக அதிமுக இப்படிதான் இருந்திருக்கு. இதை தாண்டி அந்த 2 நாள்ல நடந்த புரட்சி பாருங்க, அது உண்மையில ஒரு புரட்சி நடந்துச்சு. விசில் புரட்சியா? ஆமா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு உச்சத்தை சரி விஜய்க்கு கொண்டு வந்து கொடுத்தது. உண்மைதான். சரி, அதுல ஒரு 5% கூட உயர்ந்திருக்கலாம். அவர் கிடைக்கிறது, அது 5 கிடைக்குதோ 10 கிடைக்குதோ 15 கிடைக்குதோ, அதுல வந்து ஒரு 5% கூட உயர்ந்திருக்கலாம். அதை தாண்டி விஜய்க்கு வேற எதுவுமே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட நீங்க சொல்லுவது வந்து அவர் வந்து வாங்குவார். 3வது சக்தின்னா விஜயகாந்தை விட அதிகமா இருக்கலாமே தவிர
அது வெற்றி கோட்டை தொடுற அளவுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லைன்றீங்க. இப்ப என்னன்னா இப்ப நீங்க நம்ம இப்ப 20% சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். 234 தொகுதியில 20%னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் எக்ஸ்பைர். அதே ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்ல, இப்ப ரகு ஒரு 50 தொகுதி 100 தொகுதி அந்த இடத்துல அவரு 20 அதாவது 35% தாக்கம். ஓகே. மற்ற இடத்துலலாம் ஒரு 10% 15% தாக்கம். அப்படின்னா எம்எல்ஏக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அப்படி இருக்கா? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்தா எங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடம் சொல்லலாம். இப்ப சென்னை, சரி, சென்னை எடுத்தீங்கன்னா அந்த பாதிப்பு ஓரளவுக்கு இருக்கிறது. இப்போ அதே மாதிரி தெற்குல தென் மூலையில எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த வில்சன், இப்போ இந்த தலைப்பை பார்க்கறவங்களுக்கே எதுன்னா, நான் கொஸ்டினை ஓப்பனா தான் த்ரோ பண்றேன், முடிவை எது தீர்மானிக்க போகுதுன்னு. ஆனா அந்த டிபேட் விஜயை தாண்டி நகரவே மாட்டேங்குது. அது என்ன, அது ஏன் அந்த சிக்கல் இருக்கு? நான் விஜய் ஃபேக்டர் தான் டிசைட் பண்ண போகுதா, அவர் வெற்றி பெற போறாரா இல்ல ஸ்பாயிலரா, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இந்த விஜயை தாண்டியே நகர மாட்டேங்குது டிபேட், என்ன காரணம்? இல்ல, அது முக்கியமான விஷயம் என்னமா, 100 ஆடு இருந்தாலும் அதுல ஒரு ஆடு தனித்துவம் இருந்தா அதுக்கு மேலதானே கேர் போவோம். அவரை நீங்க ஸ்பாயிலரா பாக்குறீங்களா? அந்த ஸ்பாயிலரா இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்கோ அவர் கேம் சேஞ்சரா இருக்க முடியாது, ஸ்பாயிலரா இருப்பார். ஆனா அது யாருடைய ஸ்பாயிலரா இருப்பார்னா அதுல எனக்கும் செந்தில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. திமுகவுக்கு தான் ஒரு ஸ்பாயிலரா. அது எந்த விதத்துலனா சில ஆதாரங்களோட நம்ம சொல்லலாம். சரி, இப்ப ஒண்ணு வேணா ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். ஐயா இப்ப எங்க போனாரு விஜய்? ஷீரடிக்கு போனாரு, திருச்செந்தூர் போனாரு, இல்லன்னு சொல்லல. அதற்கடுத்து எங்க போறதா இருந்துச்சு? நாகூர், வேளாங்கண்ணி, சிறுபான்மை மக்கள். சரி, நீங்க வேளாங்கண்ணி புனித ஆலயத்துல இறைவனின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித தலத்துல போய் நின்று அங்க டிவிக்கே கட்டுறாங்கன்னா அவங்க அரசியல் புரிதலோட நம்ம பிஜேபியை எதிர்க்கணும், நம்ம அதை எதிர்க்கணும், இதை எதிர்க்கணும், திமுகவை தான் ஆதரிக்கணும், அங்க கட்டத்தை மாறி எப்படி வருது? ஓகே.